வணக்கம். நவம்பர் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி ரிஷப ராசி. இந்த நவம்பர் மாதத்தில் ஐப்பசி மாதத்தையும் கார்த்திகை மாதத்தையும் இணைத்த ஆன்மீக மாதமாகும். ஐப்பசி மாதத்தில் கந்த சஷ்டி விழா கோலாகலமாக நடைபெறும். இந்த மாதத்தில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவார்கள். அடுத்த வரும் கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு விரதம் இருந்து சபரிமலை சென்று வருவார்கள். இந்த மாதத்தில் கார்த்திகை தீப திருவிழா திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்பட்டு திருவிழா கோலாகலமாக நடைபெறும். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாத கோள்களின் நிலையை ஆராயும் போது முதலில் உங்கள் ராசிக்கான பலன்களை சுருக்கமாகவும் பின்பு விரிவாகவும் பார்க்கலாம். நிதிநிலையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். தொழில், வியாபாரம், விவசாயம், வேலை போன்றவற்றின் மூலமாக வருவாய் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி தரும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இனி விரிவான பலன்களை பார்க்கலாம். முதலில் கோள்களின் உணர்வுகளும் அதன் பின்பு பாவக பலன்களையும் பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் வலுவுடன் அமர்ந்திருக்கிறார். நல்ல சந்ததி உண்டாகும். பேச்சாற்றல் அதிகரிக்கும். ஆதாய வரவுகள் கூடும். அரசின் மூலமாக வருமானங்களை பெறுவீர்கள். எப்பொழுதும் யாராவது துணையாக இருந்து கொண்டே இருப்பார்கள். தன தானிய விருத்தி உண்டாகும். உங்கள் மதிப்பு அந்தஸ்து உயரும். குரு, கேது, செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் நற்பலன்களை தரமாட்டார்கள். 6இல் அமர்ந்திருக்கும் சூரியன் மற்றும் புதனால் பகைகளில் வெற்றி உண்டாகும். ஒரு சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும். வசூலாக வேண்டிய பணம் வசூலாகும். வங்கிகளில் இருப்பு அதிகரிக்கும். தீராத நோய்கள் நீங்கும். நீண்ட நாள் தொல்லைகள் அகலும். மனக்கவலைகளும் கஷ்டங்களும் அகலும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உடல் வலிமை பெறும். தைரியமும் புத்திசாலித்தனமும் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு மக்களிடையே மதிப்பும் மரியாதையும் உயரும். தனவிருத்தி உண்டாகும். வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். 10இல் சந்திரனால் முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோக வாய்ப்பு, சாஸ்திர தேர்ச்சி உண்டாகும். சுய நம்பிக்கை, புத்தி தெளிவு ஆகியவை ஏற்படும். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் உண்டாகும். 11ஆம் இடத்து சனி பகவானால் தேக வளமும் புது தெம்பும் உண்டாகும். உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். பெரிய மனிதர் என்ற பெயர் எடுப்பர். முழுமையான சுக சௌக்கியம் உண்டாகும். சிலர் தவறான உறவுகளில் மனம் செல்லும். பல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதனால் ஆதாயமும் உண்டாகும். சந்தோஷமான வாழ்க்கை அமையும். அசுவ பலன்களை தரும் கிரகங்களான குரு, கேது, ராகு, செவ்வாய் இவர்களால் நேரம் தவறிய சாப்பாடு, உறவினர் விரோதம், சகோதர உறவில் விரிசல் போன்றவை ஏற்படக்கூடும். உடல் சோர்வு, கைகால் குடைச்சல் ஆகியவை உண்டாகும். கெட்ட எண்ணம் தலை தூக்கும். தவறான நடத்தையால் அவமானம் ஏற்படும். நெருப்பு, கூரிய ஆயுதங்களால் காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. வேண்டாத இடப்பெயர்ச்சி, தகப்பனுக்கு கண்டம் ஆகியவை உண்டாகும். மந்தமான புத்தி ஏற்படும். ஒரு சில நண்பர்களில் பிரிய நேரிடலாம். இந்த அசுவ பலன்களை எச்சரிக்கையாக மட்டுமே எடுத்துக்கொண்டு செயல்படுவது நலன் பயக்கும். அடுத்ததாக பாவக பலன்களை பார்க்கலாம். லாபஸ்தான அதிபதி குரு. லாபஸ்தானத்தில் சனி குருவின் பார்வையை பெறுகிறார். 10ஆம் அதிபதி சனி 11இல் வந்திருக்கிறார். இதனால் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை பல வகையிலும் பணம் வந்து சேரும். கடனில் இருப்பவர்கள் கடனை அடைப்பார்கள். கொடுத்த பணம் வசூலாகும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை செய்தும் நவீன யுக்திகளையும் பூத்தி லாபம் அடைவார்கள். போட்டியாளர்கள் காணாமல் போய்விடுவார்கள். லாப வரவு கூடும். விவசாயத்தில் உற்பத்தி அதிகரிக்கும். கட்டுப்படியான விலை கிடைத்து லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம். வேலை மாற்றம், இடமாற்றம் விரும்பியபடியே அமையும். உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்கும். 2ஆம் இடத்தின் குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதன் 6இலும் 7ஆம் அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்தில் குருவின் பார்வையை பெற்று வலுவுடன் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தாரின் முழு மரியாதையும் மதிப்பையும் பெறுவீர்கள். குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் வருவாய் உயரும். வாக்குவன்மை அதிகரிக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழ்வீர்கள். துணையுடனான ஒரு சில கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து விட்டு பார்த்தால் மகிழ்ச்சிகரமானதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமையும். 4ஆம் வீட்டின் அதிபதி சந்திரன் 10இல் வலுவுடன் அமர்ந்திருக்கிறார். இதனால் கல்வி கற்பவர்கள் தங்களின் சிறப்பான பங்களிப்பை வெளிப்படுத்தி எல்லோரின்
பாராட்டையும் பரிசுகளையும் பெறுவார்கள். உயர்கல்வி முடித்து வேலைகளில் காத்திருப்பவர்கள் நல்ல உத்தியோகத்தை பெற்று நலமடைவார்கள். தாயாரின் உடல்நிலை சிறப்பாக இருக்கும். 5ஆம் அதிபதி புதன் 6ல், இதனால் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமையும். மூத்த குழந்தைகள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள். 6ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் விலகுவார்கள். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். கலைஞர்கள் வருவாயையும் புகழையும் பெற்று மகிழ்வார்கள். அரசியல்வாதிகள் நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள். மொத்தத்தில் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பானதொரு நல்ல மாதமாக அமையும். இந்த மாதம் சிவன் பார்வதியை வணங்கி அவர்கள் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.